ஐக்கிய அரபு அமீரகத்தில UAEல அமைந்திருக்கின்ற அணுமின் நிலையத்தின் மீது சற்று முன்னர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மரக்கா அப்படிங்கின்ற அணுமின் நிலையத்தின் மீது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தஃப்ரா என்ற பகுதியில தான் இந்த அணுமின் நிலையம் அமைந்திருக்கு. இந்த அணுமின் நிலையத்தின் மீது 3 ட்ரோன்கள் ஏவப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த 3 ட்ரோன்கள்ல 2 ட்ரோன்கள ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பாதுகாப்பு படைவீரர்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க. அதுல ஒரு ட்ரோன் தான் இந்த அணுமின் நிலையத்தின் மீது தாக்குதல் நிகழ்த்தியிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தில கணிசமான மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ற ஒரு அணுமின் நிலையம் தான் இந்த மரக்கா அணுமின் நிலையம். இந்த தாக்குதல்னால அணுமின் நிலையத்தினுடைய கதிர்வீச்சுக்கள்ல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. அது பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஐக்கிய அரபு அமீரகம் இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரோன் தாக்குதலானது அணுமின் நிலையத்தின் உள்ளே போய் தாக்குதல் நடத்தாமல், வெளியில இருக்கின்ற ஒரு ஜெனரேட்டர் மீது தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதனால மிகப்பெரிய பாதிப்பு தடுக்கப்பட்டிருக்கு. தீப்பரவல் ஏற்பட்டாலும் அங்க இருக்கின்ற யாருக்குமே காயம், உயிர் சேதம் எதுவும் ஏற்படல அப்படி என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பரக்கா அணுமின் நிலையம் தான் அரபு தீபகற்பத்திலேயே முதலாவது அணுமின் நிலையமாகும். அப்படிப்பட்ட ஒரு அணுமின் நிலையத்தின் மீது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவும் ஈரானும் அமைதி பேச்சுவார்த்தையில் இருக்கின்ற இந்த நேரத்தில தான் இந்த தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கு. யார் இந்த தாக்குதல நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் யாருமே உரிமை கோரல. ஐக்கிய அரபு அமீரகமும் யார் மீதும் விரல் நீட்டி இவங்க தான் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லல. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மேற்கு பகுதியில இருந்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. சர்வதேச அணுமின் நிலைய முகவரகம் கூட இந்த தாக்குதலை கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரோன் தாக்குதலானது அணுமின் நிலையத்துக்கு உள்ளே போய் தாக்குதல் நடத்தி இருந்தா மிகப்பெரிய பாதிப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏற்பட்டிருக்கும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் மின்சாரம் தடைப்பட்டிருக்கும். மிகப்பெரிய அழிவு, மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது இப்ப தடுக்கப்பட்டிருக்கு. அணு மின் நிலையம், அணு கதிர்வீச்சுக்கள் இப்ப பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அமைச்சகம், உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கிறாங்க.